அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறள் சம்மந்தமாக இருக்கிற பேசிக்கான சில டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி திருக்குறளுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் கூடிக்கிட்டே போகுது அப்படின்றது ரொம்பவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ் இலக்கியம் அப்படின்ற டாபிக் யூனிட் 8ல் இருந்துச்சு இல்லையா? இப்போ அதை யூனிட் 6ல் மாற்றிருக்காங்க. அதுலேயும் நம்மளுக்கு திருக்குறள் அப்படின்ற டாபிக் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நியூ சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 20 அதிகாரமும் பார்த்தீங்க அப்படின்னா பழைய அதிகாரங்களும் இருக்குது, கூடவே சில அதிகாரங்களை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, சிலதை குறைச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலுமே கூட திருக்குறள்ல இருந்து கேள்விகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். அப்படின்றதுனால திருக்குறள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருக்குறளில் 50க்கும் குறைவான வட சொற்கள் தான் இருக்குது. அதாவது வடமொழி சொற்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் 50க்கும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறள் முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. சரியா? அதுக்கப்புறம் திருக்குறளோட ஃபஸ்ட்டு திருக்குறளுக்கு பேர் என்ன அப்படின்னா முப்பால் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம தான் இப்போ திருக்குறள்னு சொல்கிறோம். அது நிறையா சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு திருக்குறளுக்கு என்ன பேர் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பால் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. திருக்குறளில் இருக்கிற அதிகாரங்கள் மொத்தம் 133 அதிகாரங்கள். அதில் அறத்துப்பாலில் பார்த்தீங்கன்னா 38 அதிகாரம், பொருட்பாலில் 70 அதிகாரம், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம். ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல் அப்படின்னும் பொழுது அறத்துப்பாலில் 380, பொருட்பாலில் 700, இன்பத்துப்பாலில் 250 அப்படின்னு இருக்குது. சரியா? திருக்குறளில் மொத்தம் இருக்கிற குறட்பாக்கள் எத்தனை அப்படின்னா 1330. திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா அகரத்தில் ஆளை தொடங்கி இன்னில் முடியுது. ஓகேவா? ஒவ்வொரு குறளுமே 2 அடிகளால் ஆனது. ஒரு குறளுக்குமே 7 சீர்கள் அப்படின்றது இருக்குது. திருக்குறளில் இருக்கிற மொத்த சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னா 14,000 சொற்கள். அது மட்டும் இல்லாமல் மொத்த எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 42,194 எழுத்துக்கள் இருக்குது. சரியா? 14,000 சொற்கள், 42,194 எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247 அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் 37 எழுத்துக்களை மட்டும் யூஸ் பண்ணல. சரியா? மொத்தம் தமிழில் 247 எழுத்துக்கள் இருக்குது. அதில் 37 எழுத்துக்களை யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் இருக்கிற 2 மலர்கள் என்னென்னா அனிச்ச மலர், குவளை மலர். திருக்குறளில் இடம்பெற ஒரே பழம் என்னென்னா நெருஞ்சி பழம். அதே மாதிரி ஒரே விதை எது அப்படின்னா குன்றிமணி விதை. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிர் எழுத்து எது அப்படின்னா ஆலேருந்து அவு வரைக்கும் இருக்குது இல்லையா? அதுதான் நம்ம உயிர் எழுத்துன்னு சொல்லுவோம். அதில் அவ்வு மட்டும் அவங்க யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரம் 2 வாட்டி வருது. என்னென்னா அது குறிப்பறிதல் அப்படின்ற அதிகாரம். அதுக்கப்புறம் திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் என்ன அப்படின்னா பனை, மூங்கில். சரியா? திருக்குறளில் அதிக முறை பயன்படுத்தப்பட்ட ஒரு எழுத்து எது அப்படின்னா நீ அப்படின்ற எழுத்து. சரியா? அந்த நீ அப்படின்ற எழுத்து 1705 வாட்டி யூஸ் பண்ணியிருக்காரு. திருக்குறளில் ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்படுற 2 எழுத்துக்கள், அந்த ஒரே ஒரு வாட்டி தான் அந்த எழுத்துக்களை யூஸ் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னா லீ, பொதுலகரம் இருக்கு இல்லையா? அதில் லீ, காக்கு அப்புறம் வர ஞ, அது 2 வாட்டி தான், 2 எழுத்தையும் ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காரு. திருக்குறளில் இடம்பெறாத சொற்கள் என்னென்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தமிழ், கடவுள் அப்படின்ற 2 வார்த்தை யூஸ் பண்ணல. திருக்குறளில் ஃபஸ்ட்டு அச்சிட்டவர் 1812 அச்சிட்டவர் யார் அப்படின்னா தஞ்சை ஞானப்பிரகாசம். சரியா? திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதியவர் யார் அப்படின்னா மணக்குடவர் அப்படின்றவர் உரை எழுதியிருக்காரு. திருக்குறளில் முதல்ல ஆங்கிலத்தை மொழிபெயர்ச்சவர் ஜி போப் அவர்கள். திருக்குறளில் 10 பேர் உரையாசிரியர்களாக இருந்திருக்காங்க அந்த காலத்திலே. சரியா? அந்த 10 உரையாசிரியர்களில் கடைசியாக உரை எழுதினது யார் அப்படின்னா பரிமேலழகர். அவரோட உரை தான் சிறந்த உரை அப்படின்னு ஏற்றுக்கப்படுது. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே ஒரு எண் எது அப்படின்னா 9 அப்படின்ற எண் இல்லை. திருக்குறளில் கோடி அப்படின்ற வார்த்தை 7 இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்களாம். சரியா? அதே மாதிரி 70 கோடி அப்படின்ற வார்த்தை ஒரே ஒரு குறளில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோடி அப்படின்ற வார்த்தையை 7 வாட்டியும் 70 கோடியை ஒரு வாட்டியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 7 அப்படின்ற சொல் திருக்குறளில் 8 வாட்டி வருது. திருக்குறளில் இது வரைக்கும் நம்ம 80 மொழிகளில் வெளிவந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. திருக்குறளில்
ஆங்கிலத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 40 பேர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக நரிக்குறவர் பேசும் வக்போலி அப்படின்ற மொழியில் கூட திருக்குறளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது ஆலும் வேலும் பல்லு குருதி நாலும் ரெண்டும் சொல்லு குருதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதில் 2 அப்படின்றது திருக்குறளை குறிக்குது, 4 அப்படின்றது நாலடியாரை குறிக்குது. சரியா? திருக்குறள் பற்றி சில முக்கியமான அறிஞர்கள், அதாவது முக்கியமானவங்க வந்து திருக்குறளை புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதை வந்து பார்க்க போகிறோம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் வந்து யார் அப்படின்னா மகாகவி பாரதியார். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொன்னது ஔவையார். வள்ளுவரின் உச்சரிப்புகள் என் உள்ளத்தை தொட்டுவிட்டன, அவரை போன்ற ஞான பொக்கிஷத்தை தந்தவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னது மகாத்மா காந்தி அவர்கள். கடந்த காலத்தை நிகழ்காலத்தை சந்திக்க செய்து எதிர்காலத்தை உருவாக்கும் பூமியின் மனித குலத்திற்கான நடத்தை நெறிமுறைகளை திருக்குறள் வழங்குவதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது கால்டுவெல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொல்லி கால்டுவெல் வந்து சொல்லியிருக்காரு திருக்குறளை பற்றி. சரியா? அடுத்ததா காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. சோவியத் அறிஞர்கள் தால் சுதாய் வழிகாட்டுதலின் மூலமாக தான் நான் வந்து திருக்குறளை வந்து படிக்க விரும்பினேன், அதாவது தமிழ் மொழியிலே வந்து படிக்க தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி. அதாவது சோவியத் அறிஞர் தால் சுதாயோட புக்கில் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து திருக்குறளை பற்றி சொல்லியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் தமிழில் வந்து திருக்குறளை படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் காந்தி வந்து தமிழே கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது இறையனார் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. குன்றாத செந்தளிர் களிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் அப்படின்னு சொல்லி இறையனார் வந்து சொல்லியிருக்காராம். அடுத்தது இடைக்காடன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து கபிலர் என்ன சொல்லியிருக்காரு, திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையளவு வல்லைக்கு உறங்கும் வளநாடா வள்ளுவனார் வெள்ளை குரட்பா விரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மனோன்மணியம் சுந்தரனார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காங்க? மனோன்மணியம் சுந்தரனார். அடுத்தது சுத்தானந்த பாரதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க. எம்மதம் எவ்வினமும் எந்நாளும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம் அப்படின்னு திருக்குறளை சொல்லியிருக்காரு. எம்மதம் எவ்வினமும் எந்நாளும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து திருவிக்கா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருக்குறள் ஒரு வகுப்பிற்கோ ஒரு மதத்திற்கோ அல்லது ஒரு நிறத்திற்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டிற்கோ உரியது அல்ல, அது ஒரு மண்பதைக்கு உரியது, உலகுக்கு பொதுவானது அப்படின்னு சொன்னது திருவிக்கா. சரியா? அடுத்தது திருக்குறள் இந்திய நூல்களிலேயே மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்லி கியாபே விஸ்வநாதம் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. திருவள்ளுவர் அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னா தமிழன் அப்படின்னு ஒரு இனம் இருந்ததாகவே உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. திருக்குறள் அப்படின்னு ஒரு மொழியில் உருவான ஒரு நூல் இல்லைன்னா தமிழ் மொழி அப்படின்றதே இருந்திருக்காது அப்படின்னு உலகத்துக்கே தெரிஞ்சிருக்காது, அப்படி ஒன்று இருக்குனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொன்னதுன்னா கியாபே விஸ்வநாதம் அவர்கள். அடுத்து ஆல்பர்ட் ஸ்வைட்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மருத்துவம் தத்துவம் இசை என்னும் துறைகளில் முத்திரை பதித்த ஜெர்மன் அறிஞர் கார்ல் கிரவுல் என்போரின் திருக்குறள் ஜெர்மானிய மொழிபெயர்ப்பினை படித்த அவர் இந்திய சிந்தனையும் அதன் வளர்ச்சியும் என்னும் தமிழ் புகழ்பெற்ற நூலில் 33 குறட்பாக்களை மேற்கோள் காட்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அவர் பார்த்தீங்கன்னா தத்துவத்திலையும் இசையிலையும் மருத்துவத்திலையும் முத்திரை பதித்த ஒரு ஜெர்மானிய அறிஞர். ஓகேவா? அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கார்ல் கிரவுல் அப்படின்றவர் ஒரு ஜெர்மானிய மொழிபெயர்ப்பாளர். அவர் வந்து திருக்குறளை படித்து எழுதியிருக்கிறத பார்த்துட்டு அவரோட புக்கில் 33 குறட்பாக்களை மேற்கோள் காட்டியிருக்காரு. அந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னா இந்திய சிந்தனையும் அதன் வளர்ச்சியும். சரியா? அடுத்தது திருக்குறள் தந்த திருவள்ளுவரோட தினம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 15ஆம் நாள், அதாவது பொங்கலுக்கு மறுநாள் வந்து கொண்டாடிக்கிட்டு வர்றோம். திருவள்ளுவர் ஆண்டை அறிவித்தவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் நம்ம
திருவள்ளுவர் நாள்காட்டியை வந்து கொண்டு வந்திருக்கோம். திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லி. திருவள்ளுவர் பிறந்ததாக கருதப்படுற ஆண்டு கிமு 31. சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரெசன்ட் இயர் கூட 31 வந்து கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதை தான் நம்ம திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? அடுத்தது திருக்குறள் பற்றின சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். இன்னா செய்யாமை அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தில் இருக்க கருத்துக்கள் வந்து என்னை ரொம்ப கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி ரஷ்ய பேரறிஞர் டால்ஸ்டாய் வந்து சொல்லியிருக்காரு. சரியா? டால்ஸ்டாயோட கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருக்குறளோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை தான் படிக்கிறாரு. படிச்சுட்டு அதை நான் வந்து இன்னும் நல்லா எப்படி சொல்கிறது, அதோட ஒரு மொழி இருக்குது அப்படின்னா அந்த மொழியில் எழுதின நூலை அந்த மொழியில் படித்தா தான் அதோட ஃபுல் சாராம்சமும் நம்மளுக்கு தெரியும் அப்படின்றதுனால தான் நான் வந்து தமிழை படித்தேன். திருக்குறளை படிக்கிறதுக்காக தான் வந்து நான் தமிழே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது திருக்குறளை பற்றி சொல்லும்பொழுது க்ரௌல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, க்ரௌல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐரோப்பிய அறிஞர். சரியா? எந்த மொழிபெயர்ப்பும் மனம் கவரும் அதன் மாண்பினை வெளிக்கொணர்ந்து விட முடியாது. அது உண்மையில் வெள்ளி வேலைப்பாடு கொண்ட தங்க ஆப்பிள் கனி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது நம்ம ஒரு டிரான்ஸ்லேஷனை வச்சு படித்து வந்து என்ன பண்ண முடியாது, திருக்குறளை வந்து புரிஞ்சிக்க முடியாது முழுசா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்தது ஜியு போப் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் உலகம் அனைத்திற்கும் உரிய ஒரு கவிஞர், யூனிவர்சல் பாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரியா? அடுத்தது எல்லாம் சொல்லுவாங்க கடவுளுக்கு சொன்னது, கடவுள் மனிதனுக்கு சொன்னது, மனிதன் கடவுளுக்கு சொன்னது அப்படின்லாம் சொல்லிட்டு அதில் மனிதனுக்கு சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? மனிதனுக்கு சொன்னது என்னது? திருக்குறள். கடவுள் மனிதனுக்கு சொன்னது எது அப்படின்னா பகவத்கீதை. மனிதன் வந்து கடவுளுக்கு சொன்னது திருவாசகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர்னு சொல்கிறோம். அவரோட பிறந்த வருஷம் கிமு 31. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இயரை வந்து கணக்கு பண்ணுறோம். திருவள்ளுவருக்கு இன்னும் நிறைய பேர் வந்து இருக்குது. சென்னா போதார், தெய்வ புலவர், நாயினார், முதற்பாவலர், நான்முகனார், மாதானு பங்கி, பெருநாவலர், பொய்யில் புலவர் அப்படின்னு பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறாரு. நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம் வருஷம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. திரு ப்ளஸ் குறள் அப்படின்றது தான் திருக்குறள் அப்படின்னு சொல்லுது. திருக்குறளுக்கு இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு பார்க்கும் பொழுது அடையெடுத்து ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? திருக்குறள் வந்து உலக புகழ்பெற்ற ஒரு தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருக்குறளில் குறிப்பறிதல் அப்படின்ற அதிகாரம் 2 வாட்டி வருதுன்னு சொன்னோம் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு எங்கே வருது அப்படின்னா பொருட்பாலில் ஒரு அதிகாரம் வருது. அதிகாரம் 71 வந்து குறிப்பறிதல்னு வருது. அடுத்தது இன்பத்துப்பாலில் 110வது அதிகாரமும் குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திருக்குறளில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பால்கள்லையுமே 120க்கும் மேற்பட்ட ஓமைகளை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் வந்து அனிச்ச மலர் 4 வாட்டியும், யானையை வந்து 8 வாட்டியும், பாம்பை வந்து 3 வாட்டியும் சொல்லியிருக்காங்களாம். சரியா? அனிச்ச மலர் ஒரே ஒரு பூ தான் இருக்குது. அனிச்ச மலர் திருக்குறளில் சொன்ன ஒரே ஒரு பூ எதுன்னு கேட்டால் அனிச்ச மலர் தான். ஆனால் அந்த அனிச்ச மலரையும் 4 டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ஒரே பூவை. அடுத்தது யானையை வந்து உவமைக்காக எக்ஸாம்பிளுக்காக 8 வாட்டி யூஸ் பண்ணியிருக்காரு. பாம்பு வந்து 3 வாட்டி யூஸ் பண்ணியிருக்காரு. திருக்குறளில் 46 குறள்களில் உயிரினங்களை பற்றி சொல்லியிருக்காங்களாம். சரியா? 46 திருக்குறள் வந்து உயிரினங்களை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா 11 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லப்படுற 18 நூல்களில் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு வாழ்வியல் நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? அதே தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 திருக்குறளை முதல்ல பதிப்பிச்சு தஞ்சையில் வந்து வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு குறளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எழுத்தில் வந்து திருக்குறள் முடிஞ்சிருக்கான். என்னென்னா தொடிற்கடின் அல்லது காமநோய் போல விடிற்கரின் ஆற்றுமோ தீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள். அது முடியும் போது ஒரே ஒரு எழுத்தில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? திருக்குறளுக்கு கொம்பு எழுத்துக்கள் இல்லாமல் 17 குறள்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளுக்கும் நிறையா வந்து பேர் இருக்குது. என்னென்ன அப்படின்னா திருக்குறள், முப்பால், உத்திரவேதம், தெய்வநூல், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, திருவள்ளுவம் அப்படின்னு நிறையா பேர் வந்து இருக்குது. அடுத்தது விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழிச்சதும் படித்த முதல் நூல் எது அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளுக்கு உரை செய்த 10 பேர் யார் அப்படின்னு பார்ப்போம்.
பதின்மர்னு சொன்னால் 10 பேர். ஃபஸ்ட்டு வந்து தருமர், தாமத்தர், பருதி, திருமலையர், பரிபெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். ஓகேவா? தருமர், தாமத்தர், பருதி, திருமலையர், பரிபெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். திருக்குறளை இங்கிலீஷில் ஜியு போப் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி லத்தீன் மொழியில் வீரமாமுனிவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். சரியா? அடுத்த திருக்குறளில் உடைமைன்னு சொல்லிட்டு 10 அதிகாரம் வருது. என்னென்னு பார்ப்போம். அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, பண்புடைமை, நாணுடைமை, இது எல்லாமே உடைமையில் வருது. சரியா? அதே மாதிரி திருக்குறளில் என்னென்ன விலங்குகள் இருக்குன்னு பாருங்கள். அன்னம், கூகை, அதுதான் ஆந்தைன்னு சொல்லுவோம். கொக்கு, காகம், புல் அப்படின்னா பறவைன்னு அர்த்தம். மயில், ஆமை, கயல் மீன், முதலை, நத்தம் அப்படின்னா சங்கு, பாம்பு, நாகம், எண்பிழாது அப்படின்னா புழுவை சொல்கிறாங்க. எண்பிழாது அப்படின்னா புழு. இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. அடுத்த திருக்குறள் பாருங்கள். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றில் எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்ற குறளில் 1, 5, 7 அப்படின்ற பகாயன்கள் இடம்பெற்றிருக்கான். சரியா? ஒருமையுள் அப்படின்னா ஒரு வாட்டி, நம்பர் 1. 5 அடக்கல் அப்படின்றது 5 புலன்களை அடக்கிறதுனால 5. 7 பிறப்பு அப்படின்றது 7. இது எல்லாமே பகாயன்களிலேயே அதை வந்து சொல்லியிருக்காங்க. திருக்குறளோட வேறு பெயர்கள்: முப்பால், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், தெய்வநூல், இயற்கை வாழ்வில்லம், தமிழ்மறை, பொதுமறை, முதல் நூல், திருவள்ளுவம், திருவள்ளுவ பயன், பொருளுரை, முதுமொழி. சரியா? அவரோட முக்கியமான பெயர்கள்: தேவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர், வள்ளுவ நாயனார், நான்முகனார். இதெல்லாமே திருவள்ளுவருக்கான முக்கியமான சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். திருக்குறளில் 38 அதிகாரங்கள் இருக்குது. அறத்துப்பாலில் பார்த்தீங்க அப்படின்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்ட்டு 4 இயல்கள் இருக்குது. சரியா? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இதில் பாயிரவியலில் பார்த்தீங்க அப்படின்னா 4 அதிகாரங்கள் இருக்குது. இல்லறவியலில் பார்த்தீங்க அப்படின்னா 20 அதிகாரங்கள் இருக்குது. துறவரவியலில் பார்த்தீங்கன்னா 13 அதிகாரங்கள் இருக்குது. ஊழியலில் பார்த்தீங்க அப்படின்னா 1 அதிகாரம் இருக்குது. அடுத்ததாக பொருட்பாலில் மொத்தம் 70 அதிகாரங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதில் வந்து 3 இயல்களாக பிரிக்கிறாங்க. அரசியல், அங்கவியல், ஒழிவியல் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அரசியலில் 25 அதிகாரங்கள், அங்கவியலில் 32 அதிகாரங்கள், அதுக்கப்புறம் குடியியல் அப்படின்றதுல ஒழியியல்னு சொல்லுவோம். அதை வந்து 13 அதிகாரங்கள் இருக்குது. அடுத்து இன்பத்துப்பாலில் 2 இயல் இருக்குது. களவியல், கற்பியல்னு. களவியலில் 7 அதிகாரமும், கற்பியலில் 18 அதிகாரமும் இருக்குது. அடுத்து திருவள்ளுவ மாலை பற்றி பார்ப்போம். திருவள்ளுவ மாலை அப்படின்றது ஒரு புக்கு. அதில் வந்து நிறைய புலவர்கள் திருவள்ளுவரை பற்றி பெருமையாக சொல்லியிருப்பாங்க. அதில் மொத்தமாக 53 பேர் பாட்டு பாடியிருப்பாங்க. 55 பாடல் இருக்கும். யாரோ ஒருத்தவங்க 2 பாட்டு எக்ஸ்ட்ரா பாடியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பரிமேலழகர் உரையோட முதல்ல திருக்குறளை பதிப்பித்தவர். திருக்குறளை ஃபஸ்ட்டு பதிப்பித்தவர் 1812 வந்து மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஆனால் அதை வந்து பரிமேலழகர் எழுதின உரையோட சேர்த்து பதிப்பித்தவர் யார் அப்படின்னா ராமானுஜ கவிராயர். ஓகேவா? அவரு எந்த வருஷம் வெளியிட்டாருன்னா 1840 வெளியிட்டிருக்காரு. அடுத்தது ஜியு போப் 40 வருஷம் திருக்குறளை படித்து அதுக்கப்புறம் 1886 தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டார். சரியா? திருக்குறள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா நாட்டில் அணுத்துளைக்காத சுரங்க பெட்டியில் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கிலாந்து நாட்டோட அருங்காட்சி சாலையிலையும் திருக்குறளை வந்து பைபிளோடு சேர்த்து வச்சுருக்காங்க. வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொல்லி பரணர் வந்து அவர் சொல்லியிருப்பார். அதாவது வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொல்லி பரணர் வந்து சொல்லியிருப்பார். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்தது தான். சரியா?
திருக்குறள் பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றம் பண்ணலாம் அப்படின்னு வரும்பொழுது அங்கே இருந்தவங்க யாரும் ஏற்றுக்கல. ஏன்னா வெறும் 2 அடியில் வந்து பாட்டு எழுதிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏளனமாக பேசினாங்க அப்படின்னும், அதுக்கப்புறம் ஔவையாரோட துணையால் தான் மதுரையில் அதை அரங்கேற்றமே பண்ண முடிஞ்சுது அப்படின்னும் சொல்லுவாங்க. சரியா, அதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க. மதுரையில் ஓடுற ஆற்றுல வந்து திருக்குறளை போடுங்க, அது வந்து அலையில் அடிச்சுட்டு போகாமல் கரைக்கு மீண்டு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து எடுத்து அதை வந்து என்ன பண்ணலாம், அரங்கேற்றம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்க மாதிரியும், அது வந்து மீண்டு வந்ததுனால தான் வந்து அரங்கேற்றத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க கதைக்கு. அடுத்தது திருவள்ளுவரோட ஃபஸ்ட்டு டிராயிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1960 அண்ணாதுரையால் காங்கிரஸ் மைதானத்தில் வெளியிடப்பட்டதான். திருவள்ளுவரோட ஓவியப்படம் 1960 கானா அண்ணாதுரையால் காங்கிரஸ் மைதானத்தில் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக 1964 மார்ச் 23 தமிழகத்தோட சட்டமன்றத்தில் வேணுகோபால் சர்மா வரைந்த திருவள்ளுவரோட உருவப்படத்தை அன்றைய துணை குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் வந்து திறந்து வச்சிருக்காரு. சரியா, வேணுகோபால் சர்மா தான் அந்த டிராயிங்கை வரைஞ்சாரு அப்படின்றதுனால அவருக்கு பொன்னாடை போத்தி விருதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. தமிழகத்தோட முதல்வராக இருந்த அண்ணாதுரை இவருக்கு ஓவிய பெருந்தகை அப்படின்ற பட்டத்தையும் கொடுத்துருக்காரு. திருவள்ளுவரோட டிராயிங்கை வரைஞ்சது யாரு? வேணுகோபால் சர்மா. அதை வந்து நம்மளோட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திறந்து வச்சது ஜாகிர் ஹுசேன். சரியா, அண்ணாதுரை அதனால அவங்களுக்கு பட்டம் முடிஞ்சிருக்காங்க, என்னென்னா ஓவிய பெருந்தகை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதே படத்தை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அஞ்சல் தலையாக வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1995 தஞ்சாவூரில் நடந்த 8வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை ஒட்டி இந்திய அரசால் இந்த படத்தை அடிப்படையாக கொண்டு இந்தியாவில் 2 ரூபாய் நாணயம் வந்து வெளியிட்டிருக்காங்க. 1995 திருவள்ளுவர் ஓவிய படத்தோட ஒரு நாணயம் வந்து 2 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவோட தென்கோடி முனையாக இருக்கிற கன்னியாகுமரியில் நம்மளோட கலைஞர் கருணாநிதி அவர்கள் 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையை வந்து அவரோட நினைவாக கட்டியிருக்காரு. இதில் வந்து 3 கடல்கள், இந்தியா பெருங்கடல், அரபிக்கடல், வங்காள விரிகுடா 3ம் கலக்கிற இடத்துல வந்து இந்த சிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிலையை வடிவமைத்தவர் பேர் வந்து சிற்பி கணபதி அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையிலையும் அதே மாதிரி வள்ளுவரோட நினைவாக வள்ளுவர் கோட்டம் அப்படின்றது தமிழ்நாடு அரசால் 1973 கட்டப்பட்டுச்சு. வள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் 1330 குறள்கள் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு குறளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செதுக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த திருவள்ளுவர் மண்டபம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் கோயில் தேர் மாதிரி வந்து வடிவமைச்சிருக்கிறது. இது ஒரு முக்கியமான சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1960 இந்திய அரசு வந்து திருவள்ளுவரோட நினைவு அஞ்சல் தலை வெளியிட்டாங்க. வள்ளுவர் கோட்டம் கட்ட ஆரம்பிச்சது 1973 பார்த்தோம். அது முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 1976. சரியா, திருவள்ளுவர் சிலை அப்படின்றது திருக்குறள் எழுதிய திருவள்ளுவருக்கு தமிழ்நாடு அரசு கடலுக்கு நடுவுள்ள நீர்மட்டத்திலேருந்து 30 அடி உயரமாக இருக்கிற ஒரு பாறை மேலே கட்டியிருப்பாங்க. 133 அடி உயரத்தில் அந்த சிலை வந்து இருக்கும். இந்த தொடங்கினது பார்த்தீங்கன்னா 1990 செப்டம்பர் 6 தொடங்கி 2000வது வருஷம் ஜனவரி 1 வந்து திறந்திருப்பாங்க. சிற்பியோட பேர் நம்ம சொன்னோம், கணபதி சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது விவேகானந்தர் நினைவு மண்டபம் வந்து ஏக்நாத் ரானடே அப்படின்றவர் நிறுவியிருப்பார். அதுக்கு பக்கத்திலே வந்து திருவள்ளுவர் சிலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சாங்க. அந்த டைமில் வந்து அதுக்கான டிராயிங்ஸு மதிப்பீடு எல்லாமே கருணாநிதி கிட்ட கொடுத்தாங்க. சரியா, 1975 டிசம்பர் மாதத்தில் திருவள்ளுவரோட சிலை அமைக்க திட்டம் அறிவிக்கப்பட்டது. 79வது வருஷம் ஏப்ரல் 15 வந்து அப்போதைய ஆளுநர் பிரபுதாஸ் பட்வாரி, பிரதமர் மொராஜி தேசாய் தலைமையில் எம்ஜிஆர் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைக்க அடிக்கல் நாட்டியிருக்காரு. அடுத்து 1990-91 நிதிநிலையில் சிலை அமைக்கிறதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 1990 செப்டம்பர் 6 அன்னைக்கு சிலை அமைக்கும் பணியை வந்து முதல்வர் கருணாநிதி தொடங்கி வச்சிருக்காரு. சரியா, அடுத்து நிறையா இருக்குது, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரியா.